ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு அப்பார்ட்மெண்ட், செம்மையான ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் வித் நிறைய பால்கனிஸோட. ஸோ இந்த செவரோட கலருக்கும் இந்த பேக் பேனலோட கலருக்கும் நல்லா மேட்ச் பண்ற மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷெல்ஃப் கூட வந்து கரெக்டான ஒரு சைஸ், குட்டி குட்டியா சைஸ் கஸ்டமர் எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlog. என்னோட ஹோம் டூரா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் கிடையாது. நம்ம JRK இன்டீரியர்ஸ் அவங்க இந்த வீடு ஃபுல்லா சூப்பரா இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிளையண்டோட வீட்டில் தான் நான் இருக்கேன், செம்மஞ்சேரியில. ஸோ இது பியூட்டிஃபுல்லான ஒரு அப்பார்ட்மெண்ட், செம்மையான ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ஹவுஸ் வித் நிறைய பால்கனிஸோட. ஸோ இதுல எப்படி அவங்க இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி ஒன்னு பார்த்து பண்ணியிருக்காங்க, செதுக்கி இருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்ட போறேன். வாங்க நம்ம ஃபாயர் ஏரியால இருந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். பை த வே, நம்ம JRK இன்டீரியர்ஸ் வந்து செம்மையா பார்த்து இந்த வீடை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்ல பெஸ்ட் பிரைஸ்லயும் பண்றாங்க. இவங்களோட ஆக்சுவல் ஃபேக்டரி அவுட்லெட் பாத்தீங்கன்னா நம்ம நெற்குன்றம்ல இருக்கு. அங்க ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கும். அவங்க கிட்ட நீங்க உங்க வீட்டுக்காக போய் பேச போறீங்கன்னா நீங்க நெற்குன்றம்ல போய் எல்லாமே பேசிக்கலாம். பட் நாங்க வந்து இன்னும் ஒரு வீட்லயே எல்லா ஒர்க்கும் பண்ணி முடிச்ச ஒரு வீட்லயே உங்களுக்கு காட்டும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா பெட்டரா புரியும். விதவிதமான விஷயங்கள் ஒவ்வொரு ரூம்ல, ஒரு பெட்ரூம்ல, ஒரு கிச்சன்ல ஒன்னு எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது ஒரே வீட்டுல காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிளையண்ட் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நம்ம கிளையண்ட் வீட்டுக்கே வந்து காட்டுறோம். ஸோ வாங்க ஃபுல் வீட்லயும் நான் காட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபாயர் ஏரியா, ஒரு ட்ரீம் ஃபாயர் எல்லாருக்கும் இருக்குல்ல, இப்படிதான் வைக்கிறோம் அந்த மாதிரி ஒண்ணு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பிரைட்டான ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு அதுல அந்த போதி மரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகா வந்து ஒரு பெயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து யூட்டிலிட்டிக்கு நிறைய விஷயங்கள் இங்க பாத்தீங்கன்னா உங்க ஷூஸ் வச்சுக்கலாம், அங்க நிறைய வந்து கவர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கிட்ஸோட எல்லா கிரிக்கெட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து சாஃப்டா க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, டம்முன்னு சத்தம் வராத மாதிரி. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லைட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து மிரர் ஃபினிஷ் இருக்கு, அதுலயே வுட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னா இந்த ஒர்க்குக்கும் இந்த ஒர்க்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்டா தெரியுது. இது கம்ப்ளீட்லி வந்து கான்டெம்பரரியா இருக்கு, இது கம்ப்ளீட்லி வந்து ட்ரெடிஷ்னலா இருக்கு. ஸோ ரெண்டே ஒன்னா பாக்குறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, நல்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அழகா ஒரு கிருஷ்ணர் பொம்மை வச்சு இந்த இடத்துல வந்து உள்ள வரவங்களும் அழகா வரவேற்கிற மாதிரி ஒரு டிவைனா வந்து இதை கொண்டு போயிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு ஃபயர் ஏரியா. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹால். வாங்க ஹால் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபாயர்ல இருந்து அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஹால் இருக்கு. ஸோ இந்த ஹாலை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி காட்டுறதே JRK இன்டீரியர்ஸ் பண்ணிருக்க அந்த இன்டீரியர் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிவி யூனிட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். ஸோ டிவி யூனிட்ல அவங்க சூஸ் பண்ணிருக்க கலர்ஸே அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஸோ இந்த செவரோட கலருக்கும் இந்த பேக் பேனலோட கலருக்கும் நல்லா மேட்ச் பண்ற மாதிரி கலர் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலி ஒரு லேமினேஷன் தான், பட் இது பாக்குறதுக்கு மார்பிள் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு லேமினேஷன். ஸோ அதுவே பார்க்க செம்ம பிரீமியமா இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா நடுவுல இந்த சில்வர் லைன்ஸ் மாதிரி ரோஸ் கோல்ட் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கனால இன்னும் ஒரு பிரீமியமான அந்த ஒரு ஷைன் ஃபினிஷ் கிடைக்குது. அது செம்மையா இருக்கு பார்க்க. ஸோ அதுல ஒரு பெரிய டிவி அண்ட் சைட்ல வந்து இதை காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி ஃப்ளூட்டட் பேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுதான் இருக்கிறதுல ட்ரெண்டுன்னு சொல்லலாம். கோடா ஓட்ட போட்ட மாதிரி இருக்க பேனல்ஸ், இது ரொம்ப கியூட்டா இருக்கு. ஒவ்வொரு ரூமுக்கு ஏத்த மாதிரி இதோட கலரையும் வேற மாதிரி சூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. அதுவும் நான் வீடு ஃபுல்லா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த பேனல்ல இன்னும் கொஞ்சம் டிசைன் ஆட் பண்றதுக்காக LED ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போட்டுன்னு இந்த ரிச் லுக் வந்து வருது. அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கார்னர்ல பாத்தீங்கன்னா ஒரு டார்க்கர் ஷேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க டிவி பாக்குறீங்க அப்படிங்கும் போது டிவி பின்னாடி ரொம்ப எல்லாமே பளிச்சு ஒயிட்டா வந்து இருந்ததுன்னா உங்களுக்கு சரியா டிவில என்ன வருது விஷயம் நமக்கு சரியா பார்க்க முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, டார்க்கர் ஷேடா சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மாத்தி ஆல்டர்னேட்டா ஒரு கிளாஸ், ஒரு மேட் ஃபினிஷ் இந்த மாதிரி மாத்தி கொடுத்து அதுக்குள்ளேயும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஊருக்கு போயிட்டு வந்து ஏதாவது நீங்க சோவனீர்ஸ் எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் கீழே ஃபுல்லா வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து மிரர் ஒர்க் அண்ட் மேட் ஃபினிஷன் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பேனல் ஒர்க் எல்லாம் பார்த்தோம். அப்படியே வாங்க, இங்க இருக்கக்கூடிய ஃபால் சீலிங்கும் JRK இன்டீரியர்ஸ் அவங்க தான் சூஸ் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஸோ ஃபால் சீலிங் அப்படிங்கறத நமக்கு வந்து மிகப்பெரிய தலைவலி, எப்படி டிசைன் செலக்ட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த உள்ள அந்த கான்கேவ் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபுல்லா கொடுத்துட்டு சைட் ஃபுல்லா லைட்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க. அண்ட் மேல சூஸ் பண்ணிக்க இந்த ஷிப் மாதிரி ஒரு போட் மாதிரி ஒரு கிறிஸ்டல் போட்ல வந்து டிராவல் பண்ண அந்த டாக்கி ரிவர் மெகாலயால டிராவல் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு லைட் வந்து சூப்பரா சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஹாலே வந்து இன்னும் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு அழகா கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு லைட்டு. அண்ட் ஃபால் சீலிங் வீடு ஃபுல்லா வந்து JRK இன்டீரியர்ஸ் அவங்களே செம்மையா பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவருக்கு சூஸ் பண்ண கலர்ஸ் எல்லாமே சூப்பரா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஷீர் இது எல்லா கலர்ஸுமே சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியா வருது. ஸோ டைனிங் ஏரியா அண்ட் கிராக்கரி ஏரியா
ரெண்டையும் வந்து பக்கம் பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனிங் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராக்கரி கீழே இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டி ஏரியா இருக்கு. ஸோ நீங்க ஏதாவது பீங்கான் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்க, கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்க காட்டுற வரைக்கும் இது எல்லாமே இங்க நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ டைனிங் சார்ந்து என்னென்ன பிளேட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கீங்க, இவங்களும் நிறைய பிளேட் ஸ்பூன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஆக்சுவலி இங்க தே ஆர் லிவிங் இங்க வந்து 3 months ஆகுது இங்க கிளைண்ட் வந்து. ஸோ அவங்க எல்லா திங்ஸும் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு டைனிங்க்கு என்னெல்லாம் நீங்க எடுத்து வைப்பீங்க, சாப்பாட்டுக்கு தேவையானது அது எல்லாமே இங்க அழகா அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு மிரர் ஃபினிஷ் மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க டைமண்ட் கட்ஸோட. ஸோ இங்கேயும் உங்களுக்கு எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிறதுனால இந்த இடமே பாக்குறதுக்கு ரொம்ப ரிச் அண்ட் ராயலா இருக்கு. அண்ட் இந்த கிராக்கரி யூனிட்குள்ளேயும் அதே மாதிரி ஸ்ட்ரிப் லைட்ஸ் இருக்கனால நீங்க வச்சிருக்க அந்த கியூட் ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா சூப்பரா தனியா தெரியுது. ஸோ செம்மையா. ஸோ இந்த ஏரியா என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பக்கத்துலேயே டைனிங் ஏரியா. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டைனிங் செட்டப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடே பார்க்கறதுனால ரிச்சான ஒரு லுக்கோட இருக்கு. அண்ட் டைனிங் ஏரியாவுக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பூஜை ரூம் வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹேண்டில் வந்து செம்மையா இருந்தது ஆன்டிக்கா. ஸோ இந்த ஹேண்டில் மேலேயே வந்து நந்தி உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு பித்தளை எஃபெக்ட்ல வந்து சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த மிரர் வந்து நமக்கு ஃப்ராஸ்டியா வேணும்ன்றனால இவங்க ஃப்ராஸ்டியா பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கிறது பெருசா தெரியாத மாதிரி. உங்களுக்கு வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டடா க்ளோஸ்டா வேணும் உடன்லயே, இல்ல மிரர் வந்து எனக்கு ஓப்பனா தெரியணும், இல்ல மிரரே வேணாம் எப்படி நினைச்சாலும் ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ இந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஓப்பன் பண்ணலாமா? இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பூஜை ரூம்கே ஸ்பெஷலா போடக்கூடிய கல்லு கலர். இது வந்து ரெட் கலர்ல இருக்கும். மோஸ்ட்லி பூஜை ரூம் யாரும் பிளாக் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ரெட் கலர் கல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்க்காக உங்களுக்கு 2 ட்ராஸும் கொடுத்துருக்காங்க. நீங்க வைக்கக்கூடிய எல்லா ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ், கற்பூரம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே வந்து 2 ட்ரா கொடுத்துருக்காங்க. அதுல ஒன்று பார்த்தீங்கன்னா படையல் போடுறதுக்கான இந்த பிளேட்டு. சம்டைம்ஸ் நம்ம கீழே போடுறதுக்கு இடம் இருக்காது, இல்லை பிடிக்காது, அந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கே நீங்க இலை வைக்கலாம், பிரசாதம் வைக்கலாம், அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே வந்து ஆர்கனைசர் கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு பூஜை ஐட்டம்ஸ் தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஷெல்ஃப் கூட வந்து கரெக்டான ஒரு சைஸ், குட்டி குட்டியா சைஸ் கஸ்டமர் எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் நல்லா ஆழமா இருக்கு. ஸோ இங்க நீங்க நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். இங்க தின்னா இருக்கனால அழகா போட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா இதுவும் இல்லாம வெறும் போட்டோஸ் மட்டும் மாட்டி வச்சிருப்போம். உங்களுக்கு அப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் உங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் மேல பாத்தீங்கன்னா ஸோ கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி இந்த சங்கு அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து சிஎன்சி கட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் நீங்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது கிளைண்டோட பால்கனி ஏரியா. ஸோ இந்த ஏரியால செவரெல்லாம் வந்து பிளெயினா இருக்கு அப்படிங்கிறதுனால டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அதுலயே ஒரு செடி எல்லாம் பூவெல்லாம் இருக்க மாதிரியான ஒரு ஃப்ளோரல் டைல்ஸ் வந்து செவரு ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றனால. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி உடன் ஷெல்ஃப்ஸ் கொடுத்து அதுல வந்து பிளான்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த இடத்த மாத்திருக்காங்க. ஓகே, பெண்களின் முக்கியமான இடம், பெண்களின் கோவில்னு கூட சொல்லலாம். இது வந்து கிச்சன். பட் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்ப எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே வந்து இப்ப கிச்சன்ல நல்லாவே ஒர்க் பண்றாங்க. ஸோ எல்லாருக்குமே தேவையான விஷயங்கள் வந்து கிச்சன்ல தேவைப்படுது. ஸோ இப்போ இருக்கிற இன்டீரியர் டிசைனிங் மூலமா ரொம்ப ஈஸியா நிறைய விஷயங்கள் நம்மளால மாத்திக்க முடியுது. நான் மாடலர் கிச்சன் விட மாடலர் கிச்சன்ல ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்டோரேஜ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்கு. அப்புறமா நமக்கு குனிஞ்சு நிமிராம சில விஷயங்கள் இம்மீடியட்டா எடுக்கணும், அதெல்லாம் வந்து மாடலர் கிச்சன்ல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுவும் ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் வந்து கலர் காம்போல இருந்து எல்லாமே பார்த்து பண்ணி சூப்பரா செஞ்சிருக்காங்க. வாங்க நான் ஒண்ணு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஷெல்ஃப்ஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர் காம்பினேஷனே செம்மையா இருக்கு. ஒரு பீச் அண்ட் ஒரு லைட் ஒரு சாண்டிலிஷ் ஒயிட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு. அண்ட் எல்லாமே திறந்தோம்னா டக்குன்னு டமால்னு மூடாது. இந்த மாதிரி ஹைட்ராலிக் போட்டிருக்காங்க, அதனால ஸ்லோவா தான் மூடுது. அது ரொம்ப நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுளா வருதுனால எடுக்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் இது கூட மூடி காட்டுறேன் பாருங்க. டக்குன்னு போகாம மெதுவா அந்த மாதிரி போய் இறங்குது. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. அண்ட் இதோட ஃபினிஷ் பாத்தீங்கன்னா ஆக்ரிலிக் ஃபினிஷ். அதுலயே வந்து கிளாசி டைப்ல இருக்கு. இதுவே எனக்கு மேட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கனாலோ இல்ல என்ன கலர் மாத்தணும்னாலும் ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் உங்களுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து ப்ரொஃபைல் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது செம்மையா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இது பார்க்க வேணான்ற மாதிரி இருந்தா ஃப்ராஸ்டும் பண்ணி தருவாங்க. பட் கிளைண்ட்டுக்கு வந்து இது டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹேண்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷைனியரா இருக்கும். ஸோ இது வந்து டச் பண்ணி ஓபன் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா செம்ம பெருசா கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பூன்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ற இடம் நல்ல வைடரா இருக்கிறதுனால ஈஸியா இருக்கும் உங்களுக்கு குக் பண்றதுக்கு. ஒரு வாட்டி திறந்தா போதும் எல்லாத்தையுமே நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செம்மையா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாப்பின் கிச்சனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாப்பின் ஸ்டவ்வும் கொடுத்துருக்காங்க. இதுவும் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. அதுல மேட் ஃபினிஷ். ஸோ கிளைண்ட்டுக்கு தேவையான மாதிரி அவங்க வந்து சூப்பரா ஒரு சிம்னி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்றீங்களோ ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து உங்களோட மிக்சி, குட்டி குட்டி கிரைண்டர்ஸ், அந்த மாதிரி திங்ஸ்லாம் வைக்கிற
ஒரு இடம். இது பேர் வந்து ரோல் ஆன் ஷட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ப இருக்கக்கூடிய மாடுலர் கிச்சன்ஸ்ல மஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லா கஸ்டமர்ஸும் கேட்டு கேட்டு வாங்கிக்கிற இடம். ஏன்னா நீங்க என்னதான் மாடுலர் கிச்சன் ரொம்ப கியூட்டா அழகா போட்டிருந்தாலும் இந்த மாதிரியான நம்மளோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா எக் பாயில் பண்றது, கிரைண்டர், மிக்ஸி, இதெல்லாம் வந்து ஒரு ஓரமா வரும்போது அதுவே ஒரு மாதிரி அந்த அழகை வந்து கெடுத்துரும். ஸோ அதுக்கு தனியா ஒரு இடம் வச்சுட்டு பாருங்க, பிரெட் பண்ற டோஸ்ட் கூட வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்க்குலாம் இந்த மாதிரி ஒரு இடம் வச்சுட்டு அதை அழகா மூடிட்டீங்கன்னா இந்த இடமே பாக்குறதுக்கு செம்ம நீட்டா இருக்கும். அதுவும் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி. அதுக்கு கீழே வந்து ஆர்கனைசர் கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு பூஜை ஐட்டம்ஸ் தேவையான திங்ஸ் எல்லாம் இங்க நீங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ஷெல்ஃப் கூட வந்து கரெக்டான ஒரு சைஸ், குட்டி குட்டியா சைஸ் கஸ்டமர் எப்படி ஆசைப்பட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க மட்டும் நல்லா ஆழமா இருக்கு. ஸோ இங்க நீங்க நிறைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். இங்க தின்னா இருக்கனால அழகா போட்டோ ஃப்ரேம்ஸ் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா இதுவும் இல்லாம வெறும் போட்டோஸ் மட்டும் மாட்டி வச்சிருப்போம். உங்களுக்கு அப்படி வேணும்னு கேட்டீங்கன்னா JRK இன்டீரியர்ஸ் உங்களுக்கு அதுவும் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஆல்ரெடி கிளைண்ட் வீட்டுக்கே வரதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா, உங்க வீட்டுல நீங்க என்னெல்லாம் வைக்கலாம், நீங்க வந்து ஐடியா பண்ணிக்கலாம். அதனாலதான் நாங்க எம்டி ஹவுஸா காட்டாம இந்த மாதிரி கிளைண்ட் ஹவுஸே நம்ம வந்து காட்டியிருக்கோம். ஸோ அவங்களோட டிஃபன் பாக்ஸஸ் அந்த மாதிரி எல்லா இடமும் இங்க வச்சிருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா இந்த ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணா அந்த ட்ராவும் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க ROக்கு மேல ஒரு இடம் வந்து காலி இருக்கு. ஸோ இந்த இடத்த எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பரா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ், இதுல வந்து அந்த வாஷிங் மிஷினுக்கு என்னென்னலாம் திங்ஸ் தேவைப்படும் அது எல்லாமே அவங்க இங்க ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் ROவை மறைக்கிறது, இதுதான் நிறைய பேர் இப்ப கேட்கறது. சம்டைம்ஸ் என்ன ஆகுது, இந்த சன்லைட் பட்டு ஏன்னா எப்படியும் நீங்க கிச்சன் பக்கத்துல உங்களுக்கு ஜன்னல் வந்துடும், அந்த சன்லைட் பட்டு பாசி பிடிக்கிற மாதிரி ஆகுது ROல இருக்க வாட்டர்லாம். அதனால நிறைய பேர் வந்து கவர் பண்ணிக்கோங்கன்றாங்க. ஸோ அதுக்கு இவங்களே வந்து அதே மாதிரி ஆக்ரிலிக் ஃபினிஷ்ல வந்து சூப்பரா கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது இப்போ நிறைய பேர் கேட்டு வாங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற ஆயில் புல் அவுட் பேஸ்கெட். ஸோ இந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து மற்ற திங்ஸோட வைக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும், இங்க வச்சாலும் ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளேயே வந்து இன்னொரு இடமும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி. இதுல வந்து தேவையான இந்த கைத்துணிகள் அந்த மாதிரி விஷயம்லாம் இதுக்குள்ள அவங்க வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. டிஷ்யூ பேப்பர்ஸ் அதெல்லாம். இது ஏன் டாலா இருக்குன்னா, வேணும்னா இங்க கூட வச்சுக்கலாம், பட் ஈச் டைம் நீங்க குனிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து நின்னுக்கிட்டே நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், எடுக்கும்போது மட்டும் நீங்க குனிஞ்சா போதும். ஸோ அந்த மாதிரி செக் பண்றதுக்கு அந்த மாதிரி ஈச் டைம் திறக்கும் போது உங்களுக்கு இது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி இன்னும் தின்னரா இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆயில், அவங்களோட பிட்சா திங்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுவும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதை விட முக்கியமான ஒரு இடம் வந்து இந்த இடம் தான். ஸோ எல்லாருக்குமே இந்த இடத்த எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏதாவது உள்ள வச்ச கையை விட்டு விட்டு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். அவங்க வந்து S-type பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃப். ஸோ இது வந்து பிரிச்சிங்கன்னா இப்படி வரும். இது வந்து மேஜிக் கார்னர் அப்படின்னு கூட சொல்லுவோம். எல்லா திங்ஸும் இதுல வச்சு நீங்க மூடிக்கலாம். ஸோ இதுக்காக குனிஞ்சு குனிஞ்சு எட்டி பாக்குறது, பூச்சி வந்துருமோன்னு நினைக்கிறது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. நிறைய பேர் உள்ள இருக்குதுன்றதுனால யூஸ் பண்ணாமே விட்டுருவாங்க, அதுலயே கருப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சிடும். பட் இப்படி இருந்ததுன்னா நீங்க டெய்லி உங்க திங்ஸ் எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவீங்க, உங்களோட கிச்சனும் நல்லா கிளீனாவே இருக்கும். ஸோ இங்க வந்து லாஃப்டும் பண்ணியிருக்காங்க. அதுலேயே 3 கலர்ஸ், அதாவது மேல இருக்க கலரும் டவுன்ல கொடுத்துட்டு மிடில் மட்டும் ஒரு கலர் அழகா கொடுத்துட்டு அதுலயும் ஸ்ட்ரிப் லைட்ஸ்லாம் வச்சு இங்கேயும் டைல் ஒர்க்லாம் பண்ணி சூப்பரா கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயும் நல்லா உங்களுக்கு உள்ள வரைக்கும் இடம் கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் நீங்க நிறையவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் திங்ஸ்லாம். அண்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வால் மவுண்டட் இடமும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யூஸ் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நீங்க இதை புல் பண்ணீங்கன்னா போதும். இதை வந்து நீங்க கீழே விட்டுலாம். அப்படி இது வேண்டாம்னா நீங்க இந்த மாதிரி விட்டுக்கலாம். இல்ல நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, சில திங்ஸ் எல்லாம் இங்க வைக்க வேண்டியது இருக்குன்னா ஜஸ்ட் நீங்க எடுத்தீங்கனாலே அது நிற்கும். இது மேலே எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா வெயிட் தாங்குது. ஓகே வாங்க, இப்போ மாஸ்டர் பெட்ரூம்ல என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு காட்டுறேன். ஸோ 2 பக்கமுமே வந்து சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க JRK இன்டீரியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்தை பத்தி நான் சொல்லி ஆகணும். வந்த உடனே அட்ராக்ட் பண்ற ஒரு இடம் வந்து இந்த இடமா தான் இருக்கு. ஸோ மிடில் பாத்தீங்கன்னா எப்பயுமே நிறைய பேர் பேனல்ஸ் போட்டு நம்ம பார்த்திருப்போம். பட் இவங்க வந்து பேனல்ஸை 2 பக்கமா பிரிச்சு போட்டுட்டு அதுல வந்து கிறிஸ்டல் மாதிரி ஒரு லைட் ஒர்க்கும் கொடுத்துட்டு நடுவுல வந்து டைல்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து அந்த கிரானைட் மாதிரி இருக்க அந்த ஒரு மாதிரி மார்பிள் ஃபினிஷ் டைல் வந்து மிடில்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கலரும் வந்து கஸ்டமர் வந்து இந்த கலர் கிரீனிஷா எமரால் மாதிரி வேணும்னே இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ற விதமா அவங்களோட வார்ட்ரோப் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரீனுக்கு கிரீன் அண்ட் செவர் ஆப்போசிட்லாம் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர்ல இருக்கு. ஸோ ஒரு மாதிரி சாண்டிலிஷ் ஒயிட் மாதிரி இது வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பரான ஒரு வார்ட்ரோபா இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் இருக்கு. எப்பவுமே பாதி வரைக்கும் முக்கால்வாசி இருக்கும், கால்வாசி வந்து நமக்கு லாஃப்ட் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இல்லாம சீலிங் வரைக்குமே வந்து இவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க வார்ட்ரோபா. அண்ட் இதோட மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டா இருக்கு. சாஃப்ட் க்ளோசிங்
வார்ட்ரோப் பாத்தீங்கன்னா மூட்னே ஏதாவது சவுண்ட் வந்துச்சா எந்த சவுண்டும் இல்லை. அண்ட் கார்னர்ல இந்த மாதிரி வெல்வெட் மாதிரிலாம் கொடுத்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு அந்த யூட்டிலிட்டி வந்து பயங்கரமா இருக்கு. நமக்கு வந்து லாஃப்டா வந்துருச்சு என்ன பண்ணுவோம், பழைய சாமான் உள்ள போட்டு வச்சுட்டு இதுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருப்போம். பட் ஃபுல்லாவே இருக்கிறதுனால உங்க மேல வரைக்கும் உங்களோட டெய்லி க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ அப்படியே ஆப்போசிட் சைட் வந்தீங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு அரேஞ்ச்மெண்ட்டா பண்ணியிருக்காங்க ஜேஆர்கே இன்டீரியர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு தனியா ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சு அதுக்கு ஒரு இடம் வேஸ்ட் பண்ணாம ரொம்ப அழகா இந்த கார்னர்லயே ஒரு மிரர் ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ளே அவங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி, அவங்களோட ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால மிரர் நல்லா டாலா இருக்கிறதுனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அடுத்து வந்தீங்கன்னா டிவி யூனிட். ஸோ டிவி யூனிட்க்கு நான் சொன்னேன் இல்லையா, இந்த பேனல் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கலர் சூஸ் பண்ணிருக்காங்க ரூம்க்கு ஏற்ற மாதிரின்னு. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மாதிரி ப்ரௌனிஷா ஒரு கலர் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்க வந்து ஒயிட் கலர் வந்து ஃப்ளூட்டட் பேனல் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலயே ஸ்ட்ரிப் ஒர்க்கும் கொடுக்கறதுனால ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் கீழே ஒரு டேபிள் வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கு கீழே நிறைய யூட்டிலிட்டி இருக்கு, ஸ்டோரேஜ் இருக்கு. இங்கேயும் எது வேணா நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு தேவையான ஒயர் திங்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு பேக் சைட்ல வந்துரு. ஸோ தேவையில்லாத ஒயர்ஸ் தொங்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. அண்ட் மேல அவங்களோட சொவினீர்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா ஸ்டடி ஏரியா மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களோட ஒர்க் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்க்கலாம். அண்ட் இதுலயே ட்ராவும் வந்துருது. அண்ட் டேபிள் ரொம்ப ஸ்டோரியா குவாலிட்டியா சூப்பரா இருக்கு. அண்ட் மேலேயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணி நம்ம ஆல்ரெடி பார்த்த பேனலும் இங்கதான் இருக்கு. ஆப்போசிட் இடம் காட்டினதை மேட்ச் பண்ணி இந்த பக்கமும் அதே மாதிரி ஒயிட் கொடுத்துருக்கனால ரெண்டுமே வந்து செம்மையா காம்ப்ளிமெண்ட் ஆகுது. அண்ட் இந்த கிறிஸ்டல் லைட் வந்து செம்ம ப்ரீமியமா இருக்கு. இதுல லைட்ஸ் கூட கலர் வந்து ஆக்சுவலி சேஞ்ச் ஆகுது. இதுவா இந்த ஒயிட்டு, நியூட்ரல், இது வந்து வார்ம், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. ஸோ ரூமோட மூடும் நம்ம எப்பவுமே சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கலாம். இதுலயும் பால்கனி இருக்கு, இங்கேயும் சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது அவங்களோட கிட்ஸ் ரூம். செம்ம பியூட்டிஃபுல்லா இதை வந்து ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செம்மையா அட்ராக்ட் பண்றது இந்த டோர்ஸ் தான். செம்மையா இருக்கு. இதோட அந்த கலர் காம்பினேஷன்ல ஒரு ஐஸ்கிரீமோட கலர் காம்போ மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆரஞ்சு, ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் வித் ஒரு மாதிரி ஆலிவ் அண்ட் பிஸ்தா மிக்ஸ் பண்ண மாதிரி, அண்ட் ஒயிட். அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய விண்டோஸ் எல்லாம் இருக்க மாதிரி, ஒரு வீடு மாதிரி, சுவிட்சர்லாண்ட்ல இருக்க வீடு மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப கியூட்டா ஹட் மாதிரி ஒரு வீடு மாதிரி, அந்த மாதிரி செம்ம கியூட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு ஹேண்டிலுக்கும் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண விதம் இதெல்லாம் வந்து அவங்க ஆக்சுவலி கட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபேக்ட்ரிலேயே இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே கட் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறமா வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா எப்படி அவங்க ஷெல்ஃப் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நிறைய நீங்க வந்து ஸ்டோர் பண்ணலாம். அந்த மாதிரி செம்மையா பிரிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப தாராளமா பண்ணலாம். அண்ட் கீழே வரைக்கும் பண்ணாம கீழே டிராவா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் நீங்க தனித்தனியா ஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வால். ஸோ வால்ல வந்து அவங்க பையனுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா வந்து வால்ல பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டாட்டர்ஸ் இருக்காங்க, உங்க டாட்டர் இது மாதிரி பார்பி எல்லாம் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸ்டு தான். ஸோ ஜேஆர்கே இன்டீரியர்ஸ்ல எனக்கு இப்படிதான் வேணும் அப்படின்னு நீங்க போட்டோ எடுத்து கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது அப்படியே உங்க வால்ல வந்து கொடுத்துருவாங்க. இதுவும் செம்மையா இருக்கு. அண்ட் இந்த குவாலிட்டியுமே எல்லாமே சூப்பரா இருக்கு. அது குவாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி செம்மையா பண்ணிருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னா ஸ்டடி ரூம், அதே கிட் பெட்ரூம்ல தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ் வச்சுக்க மேல ஒரு இடம், எல்லாத்துக்குமே வந்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கனால அவங்க கட் பண்ணிருக்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா எலிவேட்டடா தனியா தெரியுது. அது வந்து நிஜமா அந்த ஸ்ட்ரிப் லைட் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதை பார்த்து எங்க பண்ணணும் அப்படின்னு அந்த சயின்ஸ் பார்த்து அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதோட கலர் காம்போவும் நம்ம அந்த டோர்ஸ்ல பார்த்த மாதிரி ஆரஞ்ச் அண்ட் கிரீனை வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு ஒயிட் வந்து மிடில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்மையா இருக்கு பார்க்கவே. அண்ட் இந்த பக்கமும் அழகா கட் பண்ணி அவங்க திங்ஸ் எல்லாம் வச்சுக்க, அவங்க டாய்ஸ் எல்லாம் வச்சுக்க, அவங்க புக்ஸ் எல்லாம் வச்சுக்க பார்த்து புக் ஷெல்ஃப் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது கீழே வந்து ஸ்டோரேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க அவங்களோட பேக்ஸ் எல்லாம் வச்சுக்க நல்ல பெரிய ஓப்பன் இடமா கொடுத்துட்டாங்க. ஸோ இது எல்லா டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட கேட்டு அவங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றது கேட்டு அவங்களுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் அமிச்சு அண்ட் அவங்க கிட்டயும் இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் 2Dல வரைஞ்சு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கப்புறமா அதை 3Dயா மாத்தி கஸ்டமர்கிட்ட காட்டுறாங்க. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம், இது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. ஸோ அதுல கஸ்டமருக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா அது வந்து அவங்களோட ஃபேக்டரியில மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவங்க அவுட்லெட்ல எல்லாமே பண்ணி அதை கொண்டு வந்து இங்க வந்து அவங்க ஆக்சுவலி செட் பண்றாங்க. ஸோ ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஜேர்னி. உங்களுக்கு ஒரு வீடு போறீங்க, இன்டீரியர் பண்ணணும்னா அவங்க கூடவே சேர்ந்து அவங்க டிராவல் பண்ணி உங்களோட எண்ணங்கள் என்ன, உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கலாம் தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து உங்களோட ஃபைனல் அவுட்டே கொடுக்குறாங்க. ஓகே, இது அவங்களோட கெஸ்ட் ரூம். இதுல என்னெல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து வெறும் டிவியோட வச்சு சிம்பிளா பண்ணாம அழகா இந்த மாதிரி யூ ஷேப் எல்லாம் கொடுத்து, ஸோ அதுக்குள்ள வந்து இந்த பக்கம் ஒரு டேபிள், இதுவுமே வந்து வால் மவுண்டட் டேபிள். இந்த டேபிள் வேணும்னா நீங்க வந்து ஆக்சுவலி எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த டேபிள் வேணாலும் நீங்க எடுத்துடலாம். வேணும்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஸ்டடி டேபிள் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிவிக்கு கீழே ஒரு யூனிட், இதுல ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோரேஜ் தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பாக்குற Z ஷேப்ல இருக்கு. இது எப்படி Z ஷேப்ல திறப்பாங்க அப்படின்னு பார்த்தா மேல இருந்து இப்படி கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்படி நீங்க உங்க திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். இது வந்து எல்டர்ஸ்லாம் இருக்க ரூமா வச்சுக்கலாம், அவங்க மெடிசின்ஸ்லாம் இதுக்குள்ள வச்சுக்கலாம், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொரு கலர் சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த மாதிரி ரோஸ் கோல்ட் மாதிரி ஒரு பீச்சிஷா ஒன்னு சூஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ்லயும் ரோஸ் கோல்ட் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ரிச்சா இருக்கு. அதை அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி மேட்ச் பண்ணி இந்த பக்கம் ஃபுல்லா உங்களுக்கு வந்து டில் சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே லாஃப்ட் தனியா இது தனியா நம்ம பார்ப்போம், பட் இவங்க எல்லாமே வந்து ஃபுல் சீலிங் கொடுத்துருக்கனால நல்லா பார்க்கறதுக்கு வந்து ப்ரீமியமா இருக்கு அந்த ரூமே. ஓகே, நமக்காக இந்த வீட்டை நீங்க தாராளமா எடுத்து ஷூட் பண்ணுங்க அப்படின்னு நமக்கு பெரிய மனசா கொடுத்தவங்க அனுஷா அண்ட் கார்த்திக் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடு தான் இது. நம்ம ஜேஆர்கே இன்டீரியர்ஸோட கிளையண்ட் அவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத கேட்கலாம். எப்படி நீங்க சாட்டிஸ்ஃபைடா ஜேஆர்கே இன்டீரியர்ஸ் ஒர்க்ல? Yeah, totally satisfied. Okay. We have been looking for this home interiors for so many months. Okay. JRK Interiors so many few months வந்து நான் பார்த்துட்டே இருந்தது. But one of his friends suggested இந்த மாதிரி இன்டீரியர்ஸ் இருந்தது, ஸோ நீங்க போங்க அதை வந்து ட்ரை பண்ணுங்க అని. ஸோ அப்போ வந்து இட்ஸ் லைக் a never ending checklist for us. ஸோ அப்போ வந்து we went to so many commercial sites and all. But அவங்களோட கேட்டலாக் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சாச்சு. ஸோ we thought we can just give a try. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்லாம் போனோம் நாங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் போனதுக்கப்புறம் ஸோ வியோட கான்ஃபிடென்ட் இவங்க தான் நம்மளோட இன்டீரியர் பார்ட்னர்ஸ்னு சொல்லி. ஸோ அவங்க அவுட்புட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் வி ஆல்சோ ப்ரொவைட் ஆர் சாம்பிள் இமேஜஸ், இப்படி தான் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே எங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைன்ஸ்லாம் ஃபைன் டியூன் பண்ணி அண்ட் ஃபைனலாக ஒரே ஒன்று தான் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க, பட் எக்ஸாக்ட் பிக்சர் தான் எனக்கு அவுட்புட்டுமே வரணும், நாட் ஈவன் அ சிங்கிள் நட் அண்ட் போல்டு எனக்கு டிஃப்ரென்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆஸ் சிம்பிள் அப்படியே அவங்க எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அண்ட் குவாலிட்டி ஆல்சோ ஒன்னு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம மற்ற இடத்துல பாக்குறத விட அந்த ரோல் ஆன் ஷட்டர்ஸ்லாம் கூட ரொம்ப தின்னா இருக்கும் மற்ற இடத்துல, பட் அது கூட செம்மையா பண்ணிருக்காங்க. ஸ்மார்ட் கிச்சன் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் சஜஸ்ட் பண்ணி அந்த சஜஷன்ஸ் எல்லாம் they took it very patiently. Okay. And minute changes also நல்லா பண்ணிட்டாங்க. சூப்பர். அண்ட் நீங்க சொன்னீங்க பின்ட்ரெஸ்ட்லாம் பார்த்து நீங்க பிக்சர்ஸ் அனுப்புவீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி தேடி அவங்க கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி தான் வேணும்? ஸோ ஒரு இப்போ ஹாலுக்கு அதுக்கேற்ற மாதிரி எப்படி டிசைன் இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சாம்பிள் இமேஜஸ் ப்ரொவைட் பண்ணேன். மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருக்கணும் அண்ட் கிட்ஸ் பெட்ரூம் எப்படி இருக்கணும், அப்பா பெட்ரூம் எப்படி இருக்கணும்ன்றது ஈச் அண்ட் எவ்ரி திங் அந்தந்த ரூமுக்கு எனக்கு கரெக்டாக ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கணும். லைக் இது ஆஃப்டர் 10 years பார்த்தா கூட எனக்கு இந்த டிசைன் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமே தவிர எனக்கு போரிங் ஆகிடக்கூடாது. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் ஒன்று ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன். அவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே பண்ணாங்க. அண்ட் எனக்கு மாஸ்டர் அப்பாவோட ரூம் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பெக்டடாக பண்ணி வரல. அண்ட் அவங்க கிட்ட சொன்னேன், சார் இது இல்லை சார் எனக்கு எக்ஸ்பெக்டட் கிடையாது சார் இதுன்னு சொன்னேன். அவங்க கம்ப்ளீட்டாக ஒன்றியா சார் நோ ப்ராப்ளம் வித்தின் அ வீக் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2D இமேஜஸ்லாம் ரிஃபைன் பண்ணி சார் இதுதான் சார் ஃபைனல் பிக்சர் உங்களுக்கு ஓகேனா நாங்கள் ப்ரொடக்ஷன் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி நல்லாவே பண்ணாங்க. ஸோ வி டிடன்ட் ஃபைண்ட் எனி ஹெசல். நாங்கள் ஒரு சிலதெல்லாம் கேள்விப்பட்டோம், பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க ரொம்பவே பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. And the best part also it was like we are able to see the 3D finalizing view. So முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருது கான்ஃபிடென்ட்டா இந்த ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குமானி அது அப்படியே ஒரு ரியல் ஹோம் மாதிரி ஃபீல் ஆகி எதனா சேஞ்சஸ் இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி. அண்ட் ஒன் மோர் திங் இஸ் they are suggesting the colors. Even if you want to put ஏதாவது இது வேண்டாம் எங்களுக்கு இந்த மாதிரி திக்கா வேணும் இந்த மாதிரி கலர் வேணும்னா வேண்டாம், ஸோ இப்படி போட்டானா நல்லா இருக்காது, ஸோ நீங்க இதையே ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்து அவங்க டீம் ரியலி ஒர்க் வெல். ஏன்னா நாங்கள் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப ஹைலைட் பண்ணலாம்னு நினைச்சாலும் வேணாம் சார் இந்த ரூமுக்கு இதுதான் பண்ண செட்டிலாக இருக்கும் நல்லா இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் ஆக்சுவலி. அண்ட் நாங்கள் பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்றோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைங்க இந்த ரூமுக்கு இவ்வளோதான் போதும், நீங்க ரூம் ஆட் பண்ணாதீங்க, அது தேவையில்லாம உங்களுக்கு போயிடும், இதுவே இருக்கு நல்லாவே இருக்குன்ற மாதிரி நல்லாவே சஜஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப ஜென்யூன் ஆக்சுவலி. பிரைசிங்ல டிரான்ஸ்பரன்சியும் அது நல்லா இருந்தது. இட் வாஸ் குட். அண்ட் கிட்ஸ் ரூம் ரொம்ப எக்ஸைட்டட் அவங்க பார்த்தோமே, எங்களுக்கே எக்ஸைட்டடா பார்த்தோம். எங்க இன்னர் சைல்ட் எல்லாம் வெளியே வந்த மாதிரி சூப்பரா இருந்தது. ஆமா, நிறைய அபார்ட்மெண்ட் வந்து நிறைய பேர் வந்து கிட்ஸ் ரூம் பார்த்துட்டே போயிட்டு இருக்கு. சூப்பரா இருந்தது நல்லா பண்ணிட்டாங்க. அந்த டிசைன் அந்த கலரிங் எல்லாத்தையும் இட் வாஸ் வெரி குட். சோ எனக்கு ஒரு எல்டர் அண்ட் ஒரு யங்கர், சோ அவங்க ரெண்டு பேருக்குமே நியூட்ரலா இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணிருந்தேன் ஆக்சுவலி. ஏன்னா அது பாக்குறப்போ அவங்களுக்கு அந்த மென்டாலிட்டியுமே அப்படியே இருந்துடக்கூடாது, ரொம்ப கிட்டியா இருந்துடக்கூடாது, அது சேம் டைம் ரொம்ப மெச்சூர்டா இல்லாம சோ நியூட்ரலா வச்சிருந்தோம். சோ அவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே கேர்ள் சைல்டுக்கும் பிடிக்குது, பாய் சைல்டு ரெண்டு பேருக்குமே பிடிக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. சில இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகனாலும் they should be impressed with the same thing.
ஒரு 3-4 இயர்ஸ்க்கு கழிச்சு நம்ம திருப்பி மாத்த முடியாது அது. சோ கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. நல்ல பயங்கர ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். செம்ம யோசிச்சிருக்கீங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இன்னைக்கு நம்ம பண்ற ட்ரெண்ட் வந்து 10 இயர்ஸ் கழிச்சு இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, இப்படிலாம் எங்களுக்குலாம் வந்து யோசிக்கவே தெரியாது. செம்மையா யோசிச்சிருக்காங்க. சோ நீங்களும் நிறைய இன்புட் கொடுத்துருக்கீங்க. இப்போ பின்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு மேல் அண்ட் ஃபீமேலுக்கு பிங்க் அண்ட் ப்ளூ மட்டும் தான் கன்சிஸ்டன்டா அது இருந்தோம். சோ எனக்கு அந்த ட்ரெண்டே உடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் கலர்ஸ் கொண்டு வந்தோம். அதனாலதான் எனக்கும் போறோனே ஆச்சரியமாயிடுச்சு. ஒன்னு கேர்ள் இருந்தா பிங்க் இல்ல ப்ளூ அந்த காம்போ இருக்கும். ஃபுல்லா ஆரஞ்சு அண்ட் கிரீன் வச்சு செம்ம காம்போ. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாக்குறேன். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜேஆர்கே இன்டீரியர்ஸ்னால நீங்க ஹாப்பின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. If anyone want to go யாரானா வேணும்னா they can visit that JRK store. கண்டிப்பா they can try it. Definitely. And anyone want to visit our home also, it's okay. இன்னொரு தாராள பிரபு ஃபேமிலியா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். தேங்க்யூ so much. Thank you.